கண்ணா ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்க கண்ணா. அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நல்லது கிட்ட எதுவும் பண்ணாமல் அவங்களுக்கு மரியாதை இல்லாமல் நீ நடத்திக்கிட்டு நீ கோடி கணக்கில் சம்பாதிச்சாலும் உன்னுடைய வாழ்க்கை கடைசியில் நிம்மதியை தேடி ஓடிட்டு இருக்கு. இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சிருவ. அதனால் அப்பா அம்மாவை நல்லா மதிக்க கற்றுக்குங்க. அவங்க கடைசி காலகட்டத்தில் நகை நட்டு கேட்கல, கட்டிக்கு பெரிய புடவை கேட்கல, அண்டா ஃபுல்லாக சோறு கேட்கல, கொஞ்சமாவது அன்பை தான் கேட்குறாங்க. அதை நீ கண்டிப்பாக கொடு. அப்படி இல்லை அப்படின்னா நீ அடுத்த ஜென்மம்னா இந்த ஜென்மத்தை நீ அனுபவிச்சுட்டு தான் சாவு. ரொம்ப ரொம்ப கொடுமையாக கிரகம் ஒன்று விரட்டி அடிக்கும். நட்புக்கு துரோகம் பண்ணிக்கும், காதலுக்கு துரோகம் பண்ணிக்கும். அதெல்லாம் கூட எடுப்படாது. அதெல்லாம் பாவக்கணக்கில் சேராது. ஆனால் அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஜென்மத்தில் நீ அனுபவிச்சுட்டு தான் சாவு. நல்லா நோட் பண்ணிக்கும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது அந்த அன்பும் காதலும் நட்புங்களாம் தாயின் கருவறையில் தான் நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். இதை நீ புரிஞ்சிருந்தா நீ லைக் பண்ணியிருப்ப. புரியாமல் இருக்கிறனால யோசிச்சுக்கிட்டு இருக்க. புரியுதா? இது கேட்குறதுன்னு யோசிச்சுக்கிட்டுப்பா. யோசிச்சுக்கிட்டே இரு. பாய்.